ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणि प्रचारिणे शेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துட்டு இருக்க எல்லா மக்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்திலே 3ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள். பிரம்மதேவர் பிரம்மா கிட்ட என்ன பிரார்த்தனை செய்தாரு, அந்த பிரார்த்தனையோட நோக்கம் என்ன, அந்த பிரார்த்தனையை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன நன்மை, இதுதான் இந்த அத்தியாயம். பிரம்மதேவர் பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணாரு, அந்த பிரார்த்தனையோட நோக்கம் என்ன, அதை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு என்ன நன்மை. ரைட். 25th verse 25வது பதம். ஸ்வசவத பிரகருணோ பகவான் பிரேம ஸ்மிதேன நயனா முருகம் வித்ரும்பன் உத்தாய விஷ்ண விஜயாய சனோ விஷாதம் மாத்யா கிராபணயதா புருஷः புராணः புருஷ புராண. பிரம்மாவுடைய பிரார்த்தனை முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துல, பகவான் ஏதோ உருவமற்றவரோ அருவமானவரோ கிடையாது. இறைவன் அல்லது கடவுள் ஆண்டவர் உருவமற்றவரோ அருவமானவரோ கிடையாது. அவர் புருஷ புராண, புருஷர், பரம புருஷர். புருஷன்னா நபர். புருஷங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா அனுபவிப்பாளர். புருஷ என்றால் அனுபவிப்பாளர், புருஷ என்றால் நபர். ரைட். புராணர் ரொம்ப பழமையானவர். இது இங்க பிரம்மா சொல்றாரு. பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் 25ஆம் ஸ்லோகத்துல பிரம்மா கிருஷ்ணரை புருஷ புராண அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல பிரம்மா சொல்றாரு கிருஷ்ணர் புருஷ புராண. இங்க பிரம்மசிந்தில எங்க சொல்றாரு, பிரம்மசிந்தில எங்க சொல்றாரு, பதில் தெரிஞ்சா கை தூக்கலாம், ஆன்லைன் இருக்கிறோம் கை தூக்கலாம். பிரம்ம சங்கீதியிலும் பிரம்மதேவர் பகவானை புருஷ புராண சொல்ற. அத்வைதமச்சுதம் அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயம் வனுச்ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்மகத்தோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அத்வைதா, துவைனா ரெண்டு, துவைனா ரெண்டு, அத்வைதனா ஒண்ணு. அத்வைதா அப்படின்னா கிருஷ்ணருடைய உடலும் ஆத்மாவும் வேற வேற இல்லை, ஒண்ணுதான். இப்ப என் உடல் வேற, ஆத்மா வேற. என் உடல் ஆத்மாவை தனியா எடுத்துடலாம், இந்த உடலை தனியா பிரிச்சிடலாம், ஆத்மாவை தனியா பிரிச்சிடலாம். இந்த உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. கிருஷ்ணாவுடைய உடல், ஆத்மா, அவர் நாமம், ரூபம், தாமம் எல்லாம் ஆன்மீகமானது, பிரிக்க முடியாது. அத்வைதா. அச்சுதா, சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடைபவர், அச்சுதானா வீழ்ச்சி அடையாது. இந்த அச்சுதாங்கிற வார்த்தை எங்க இருக்கு? அச்சுதாங்கிற வார்த்தை பிரம்மசங்கீதத்துல பார்க்கலாம், அதெல்லாம் வேற எங்க இருக்கு? பகவத்கீதை அர்ஜுனன் சொல்றாரு, சேனையோர் உபயோர் மத்தியே, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதா. இரண்டு படைகளுக்கு நடுவுல, சேனையோர் உபயோர் மத்தியே, இரண்டு படைகளுக்கு நடுவுல தேர கொண்டுவை நிப்பாட்டுங்க அச்சுதரே. ஏன் கிருஷ்ணரேன்னு சொல்லாமே? சரி, ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணாவை ரெண்டு படைகளுக்கு நடுவுல தேர கொண்டுவை நிறுத்தி கிருஷ்ணரேன்னு சொல்லல, இல்ல பார்த்தசாரதியேன்னு சொல்ல? ஓ பார்த்தசாரதியே, ஓ கிருஷ்ணரே, கோவிந்தனே, ரெண்டு படைகளுக்கு நடுவுல தேர கொண்டுவை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லாம ஏன் அச்சுதான் சொல்றாரு? அவர் கீழ்நிலையில் டிரைவரா பேர் ஓட்டினாலும் தன்னுடைய நிலையில இருந்து
இப்ப எல்லாம் நினைச்சிட கூடாது அர்ஜுனுடைய தேரோட்டியில கிருஷ்ணர் வந்து தேரோட்டியா இருக்காரு. அர்ஜுனுடைய ரதத்துல கிருஷ்ணர் தேரோட்டியா இருக்காரு. நீ அப்படி யோகா பண்ணிதான் கடவுளாகும் கிடையாது. கிருஷ்ணா வந்து தேரோட்டியோட ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டாலும் அர்ஜுனன் கன்ஃபார்ம் பண்றாரு. நீங்க யாரும் நினைச்சிடாதீங்க இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு தேரோட்டியா இருக்காரு பார்த்த சாரதி, அதனால என் நண்பன் நினைச்சுக்காதீங்க. அவர் முழுமுதற் கடவுள். அவர் தேரோட்டியா இருந்தாலும் சரி, அவர் வராக அவதாரம் பண்ணாலும் சரி, அவர் காட்டுப்பன்றியோட வடிவில் வந்தாலும் சரி, அவர் பாதி மனிதன் பாதி சிங்கம் நரக ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் மாநில ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் அச்சுதான். தன் நிலை பிறழாதவர், என்றும் வீழ்ச்சி அடையாதவர். இந்த ஒரு வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தையும் சும்மா சாதாரண விஷயம் இல்ல. சமஸ்கிருத வார்த்தை ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கு. அச்சுதா, தன் நிலை பிறழாதவர், வீழ்ச்சி அடையாதவர். கிருஷ்ணா வந்து பார்த்த சாரதி, பார்த்தனின் சாரதியே. இப்ப இவர் வந்து ராஜா பிரபு. ராஜா பிரபு ஒரு கார் வச்சிருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட டிரைவரா வேலை பார்க்கிறேன். என்ன வந்து ராஜா பிரபுடைய டிரைவரே, ராஜா பிரபுடைய டிரைவரே அப்படி கூப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கு? எனக்கு பேர் இருக்கு, எனக்கு பேர் இருக்கு. எனக்கு வந்து ஜெகதானந்த பிரபு பேர், ஜெகதானந்தா பேர். என்ன கூப்பிடலாம்? ஜெகதானந்த பிரபு, ஜெகதானந்தா அப்படி கூப்பிடலாம். என்னை போய் ராஜா பிரபுடைய டிரைவரே, ராஜா பிரபுடைய டிரைவர் எனக்கு எப்படி இருக்கும்? சரி, நான் டிரைவர் தான் இருக்கேன், அப்படி சொல்லிட்டே இருக்கேன். நான் டிரைவர் வேலை பாக்குறேன். எனக்கு எங்க அப்பா அம்மா நல்ல அழகான பேர் வச்சிருக்காங்க. இது என் பேரை சொல்லி கூப்பிடலாமே, இல்ல பிரபுன்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிடலாம், ஐயான்னு கூப்பிடலாம். இல்லையா? என்ன வந்து ஐயா இங்க வாங்க, சார் இங்க வாங்க, இல்ல கருமி பேர் இருக்கு ஜெகதீஷ் இங்க வாங்க, இல்ல ஜெகதாண்டா இங்க வாங்க. ஏன் ராஜாப்பூர் டிரைவர் கூப்பிடணும்? டிரைவர் தாங்க, அதுக்காக அப்படி சொல்லிட்டே இருக்கு. அப்ப தோணுமா இல்லையா? நமக்குள்ள என்ன தோணும்? நான் டிரைவர் வேலை பாக்குறதுனாலதான் சொல்றாங்க, என்ன பண்றது, என் தலையெழுத்து. போய் போய் டிரைவர் ஆயிட்டேன் ராஜாப்பூர் அப்படின்னு நான் வந்து நான் நொந்துக்குவேன். அப்போ என்னுடைய நிலைமை என்னன்னா, நான் டிரைவர் வேலை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அன்னைக்கே எங்க அப்பா அம்மா சொன்னா ஒழுங்கா படின்னு, இல்லையா? அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவோம். நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? அன்னைக்கு ஒழுங்கா படிச்சிருந்தா அன்னைக்கு கார் டிரைவர் ஆயிருப்பனா, பஸ் டிரைவர் ஆயிருப்பனா, இல்ல நான் வந்து ஏதாவது வண்டி கிட்டி ஓட்டிட்டு டிராவல் போயிட்டு இருப்பனா, நான் ஒழுங்கா படிக்கல, இதெல்லாம் ஃபீலிங். ஆனா அர்ஜுனன் என்ன சொல்ற? பார்த்த சாரதி கிருஷ்ணர். கிருஷ்ணரை போய் பார்த்த சாரதி. பார்த்தனுக்கு தேர் ஒன்னவர் தான், இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அதே பேர் சொல்லிட்டு இருக்கிறார், பார்த்த சாரதி, பார்த்த சாரதி. அப்ப கிருஷ்ணர் கோபம் வருமா வராது? கிருஷ்ணரை பார்த்து எப்ப பாரு அவருக்கு அழகான பேர் இருக்கு. யசோதானந்தன், நந்தநந்தன், கோகுலநந்தன், கிருஷ்ணா, கோவிந்தா, எவ்வளவு அழகான பேர் இருக்கு. இவ்வளவு அழகான பேர் இருக்கும் போது அவரை பார்த்த சாரதின்னு சொன்னா கிருஷ்ணர் கோபம் வருமா வராது? வருமா வராதா? ஏன் கிருஷ்ணர் கோபம் வராது? கிருஷ்ணா வந்து தன்னை பார்த்த சாரதின்னு கூப்பிடுறத அனுபவிக்கிறார். ஏன்னா அது ஒரு பக்தருடைய பேரு சேர்ந்தது. சோ அப்ப கிருஷ்ணா பாருங்க, பார்த்த சாரதின்னு கூப்பிடும்போது ஆனந்தம் அடைகிறார். நம்மள யாரா வந்து டிரைவர் கூப்பிட்டா கோபம் தானே வரும். ஆனா கிருஷ்ணனுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் உங்களை ஒண்ணும் இல்ல, நீங்க சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். நீங்க வந்து சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, ஒரு பக்கத்துல இருக்கிற பையனுடைய ஜாமெட்ரி பாக்ஸ் திருடிட்டு வந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க? ஜாமெட்ரி பாக்ஸ் திருடிட்டு வந்துட்டீங்க. அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுல ஒரு பட்ட பேர் வச்சார், ஜாமெட்ரி பாக்ஸ் திருடினவன் பேரை வச்சார். அதுல என்ன பேர் உங்களுக்கு? ஜாமெட்ரி பாக்ஸை திருடியவன், ஸ்கூல்ல பேனா திருடியவன் அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இப்படி சொன்னா நமக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காது? இது சின்ன வயசுல தெரியாம ஒரு திருட்டு பண்ணிட்டேன். அன்னில இருந்து இன்னி வரைக்கும் என்ன பார்க்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸ் திருடினவன், பேனா திருடினவன், ஸ்கூல்ல பைசா திருடினவன் கோவம் வருமா? ஆனா கிருஷ்ணர் பார்த்து என்ன சொல்றோம்? வெண்ணெய் திருடினவரே, மக்கச்சோர், மக்கச்சோர், வெண்ணெய் திருடினவரு, கீர்ச்சோர், பாயாச திருடின கோப்பினார். கிருஷ்ணருக்கு ஒரு பேர் இருக்கு, கீராச்சோர கோப்பினார். கீராச்சோர் கோப்பினார்னா பாயாசத்தை திருடிய கோப்பினார். கோபிநாத் கூப்பிடலாமே, அதுல பாயாசம் திருடின கோபிநாத். அவர் கோவம் இல்லையா? நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க பண்ணீங்கன்னு சொல்றேன். நீங்க சண்டே ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க, அன்னைக்கு குலோப் ஜாமுன் நல்லா இருக்கு, 2 குலோப் ஜாமுன் நமக்கு எடுத்து வச்சுட்டீங்க. அன்னைக்கு நான் உங்களை பார்த்துட்டேன், இவர் தானே 2 குலோப் ஜாமுன் எடுத்து வச்சுரு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கும்? கோயிலுக்கே வர மாட்டீங்க. என்ன, நான் வந்து நல்லா இருக்கு 2 குலோப் ஜாமுன் எடுத்து வச்சுட்டேன்,
அதுக்கு போய் அன்னையில இருந்து சொல்றாரு, குலோப் ஜாமுன் எடுத்து வச்சாரு, குலோப் ஜாமுன் திட்டி வச்சாரு. வருமானம் கோயில் பக்கமே வரமாட்டோம். ஆனா கிருஷ்ணரை பார்த்து வெண்ணெய் திருடினவரே, பாட்டு வேற பாடுறோம், ஓ வெண்ணெய் திருடின கிருஷ்ணா அப்படின்னு. வெண்ணெய் திருடினவரே, அப்புறம் பாயாசம் திருடினவரே, எப்படி இருக்கு? கிருஷ்ணர் கோபம் வருதா என்ன? கிருஷ்ணா வந்து அப்படி சொல்லும்போது ஆனந்தப்படுறாரு இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தர் சேலஞ்ச் பண்றோம். இப்போ வந்து சத்திரியன் இருக்கா இல்லையா? சத்திரியன் எடுத்துக்கோங்க. சத்திரியன் போய் சேலஞ்ச் பண்ணா நீங்க சண்டை போடணும். இப்ப நீங்க சத்திரியனா இருந்தா, நீங்க ஒரு சத்திரியன் வச்சுக்கோங்களேன், நான் உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றேன், ராஜா பிரபு சண்டைக்கு வாங்கிட்டேன், சண்டைக்கு வாங்க, நீங்க தைரியமால இருக்கு, சண்டைக்கு வாங்க அப்படிங்கிற. நீங்க ஓடுறீங்க. நீங்க ஓடுனா என்ன சொல்லுவேன்? ஏ கோழி, வீரம் இல்ல உனக்கு, ஏன் பயந்து ஓடுற இல்லையா? இத வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்றான். யார் சொல்றா? கிருஷ்ணாவை சண்டை கூப்பிட்டா காளையவனு. கிருஷ்ணா போய் சண்டை கூப்பிடுறான். ஏ கிருஷ்ணா, வாசுதேவா, என்கிட்ட சண்டை போடவான்னு. கிருஷ்ணா யுத்த பூமி விட்டு ஓடுற, இவன் பின்னாடி துரத்தின்னு போறான். ஏ கிருஷ்ணா கோழையே, பயந்தாங்கோலி, ஏன் ஓடுற நீ? நம்மள என்ன பண்ணுவோம்? திரும்பி 2 அரை விட்டுருவோம். நீங்க என்னால பரவாயில்ல. ஒரு கிருஷ்ணா என்ன பண்ணாரு? அவர் என்ன சொன்னாலும் அவர் லீலை பண்ணு. அந்த லீலை மூலமா காளைவனுங்கிற யவன ராஜாவை கொள்றது கிருஷ்ணா விருப்பம் இல்ல. ஏன் காளைவனனை கொள்றது கிருஷ்ணா விருப்பம் இல்ல? அவன் வந்து பசு மாமிசம் சாப்பிடுறதுனால அவன் கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு மோட்சம் அடையக்கூடாது. கிருஷ்ணர் கையால கொல்லப்படுறவங்க மோட்சம் அடையும். கிருஷ்ணர் கையால யார் கொல்லப்படுறாங்களோ அது முக்தி அடைவாங்க. காளையவன் வந்து கிருஷ்ணருக்கு பிரியமான பசுக்களை மாட்டி அரிச்சு சாப்பிடுறதுனால கிருஷ்ணா அவனை கொல்ல விரும்பல. நான் இவனுக்கு ஏன் முக்தி தரணும்? இவன் வந்து மரணம் அடையும், துர்மரணம் அடையும். என்ன பண்ணாரு? ஓடிட்டே இருந்தாரு, இவன் துரத்திட்டே போனான். முசுகுந்த ராஜா ஒரு குகையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரே குகையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த காலத்துல பூலோகத்துல இருந்த ராஜாக்கள் வந்து தேவலோகத்துல போய் தேவர்களுக்காக அசுரர்களோட சண்டை போடுவாங்க. பூமியில இருந்த மன்னர்கள் அவங்க தேவலோகத்துக்கு போய் தேவர்களுக்காக அசுரர்களோடு சண்டை போடுவாங்க. எப்பேற்பட்ட மன்னர்கள் அவங்க? ராஜரிஷி. சோ முசுகுந்த ராஜா தேவர்களுக்காக சண்டை போட்டு அசுரர்களை விரட்டி அடிச்சுட்டாரு. அப்போ தேவர்களின் சேனாதிபதி யாரு? தேவர்களின் சேனா கார்த்திகேயன். சேனானி நாம் அகம் ஸ்கந்தா, ஸ்கந்த பெருமான் தேவர்களின் சேனை. அப்ப முருகர் கேட்டாரு, முசுகுந்தா அவனுக்கு என்ன வரவுன்னு கேட்டாரு. எனக்கு முக்தி கொடுங்கன்னாரு. அது என்னால தர முடியாது. முக்திய முருகன் தர முடியாது. முக்திய முருகன் தர முடியாது. முக்தி யார் தருவா? முகுந்தன் தான் தருவார். முக்தி பிரதானம் சர்வேஷாம் விஷ்ணு ரேவ நசம் சேக. முக்தி வந்து ஒரு ஜீவாத்மாவை பிறப்பு இறப்புல இருந்து விடுவிக்கிற சக்தி பகவானுக்கு பட்டுதாரு. ஒரு ஜீவாத்மாவை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவித்து அவனை மீண்டும் பிறவா நிலையில அடைய வைக்கிற ஒரு சக்தி வந்து பகவான் பட்டுதாரு. அதுக்கப்புறம் பகவான் யாருக்கு சக்தி கொடுக்கிறாரோ அவங்க குருமார்கள், ஆச்சாரியர், ஆன்மீக குரு நினைச்சா நம்மளை பிறப்பிறப்பு விடுவிக்கலாம். முக்தி பிரதானம் சர்வேஷம் விஷ்ணு ரேவ நசம் செய்யும். சந்தேகமே வேண்டாம், விஷ்ணுவை தவிர வேற யாரும் முக்தி தர முடியாது. அப்ப கார்த்திகேயன் சொன்னாரு, என்னால உங்களுக்கு முக்தி தர முடியாது, வேறதான் வர கேள்வி. அவர் சொன்னாரு, நான் ரொம்ப நாளா சண்டை போட்டு சோர்வா இருக்கேன், கொஞ்சம் ஓய்வு எடுக்க, ரெஸ்ட் எடுக்க. சரி நீங்க தூக்கிங்க. என்னை யாராவது தூக்கத்தை கெடுத்தாங்கன்னா நான் அவங்க கண்ணை திறந்து பார்த்தா எரிஞ்சு சாப்பிடலாம். என் தூக்கத்தை யாராவது கெடுத்தாங்கன்னு சொன்னா கண்ணை திறந்து பார்த்தா எரிஞ்சு சாப்பிடலாம். சரி அப்படி ஆகணும் வரும். இப்ப முசுகுந்த ராஜா அந்த குகையில தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணா ஓடிட்டே போய் அந்த குகைக்குள்ள போயிட்டாரு. இவன் காலவனை துரத்திட்டே வரான். துரத்தின்னு வந்து பார்த்தா கிருஷ்ணா அந்த குகையில போய் மறைஞ்சிட்டாரு. அங்க யாரும் படுத்துட்டு இருக்காரு. இந்த காளையவனை நினைச்சிட்டா இந்த கிருஷ்ணன் தான் ஓடி வந்த கலைப்பில் இங்க படுத்துட்டு இருக்காரு. அடே கிருஷ்ணா, வாசுதேவா, கோலை, ஓடி வந்த கலைப்பில் உறங்குகிறாயா, ஏந்திரி அப்படின்னு சொல்லி காலால எட்டி வதைக்கும். முசுகுந்தன் எந்திரிச்சு கண்ணை திறந்து பார்த்தோன்னே அவன் எரிஞ்சு சாப்பிட போனான் காலையில. இந்த ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது சொல்லுவாங்க தமிழ்ல ஒரு பழமொழி. ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கணும், 3 மாங்காய் அடிக்கணும். சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வீட்டு ஓரமெல்லாம் மாமரம் இருக்கு. கல்ல விட்டு அந்த ஒரு கல்ல 2 மாங்காய் விழுதா 3 மாங்காய் விழுது ட்ரை பண்ணும். கொத்தா இருக்கு மாங்காய். சோ கிருஷ்ணா வந்து அப்படிதான். அவர் ஒரே லீலையில பல அற்புதங்களை பண்ணிடுவார்.
காளையவனை வதம் செய்யணும், முசுகுந்தருக்கு முக்தி கொடு. ஏன்னா முசுகுந்தா வந்து ரகுவம்சத்துல வரக்கூடிய ராஜ ரிஷி. சோ முசுகுந்தனுக்கு முக்தி கொடுக்கணும், காளையவனுக்கு அவனை வதம் பண்ணணும். சோ ரெண்டு நடந்துச்சா? அந்த சிறையில வந்து மறைச்சிட்டாரு, காளையவனுக்கு எடுத்து பசுமானா முசுகுந்த யோசிக்கிறான், இவன் யாரு இங்க வந்தா? முசுகுந்த யோசிக்கிறான், நான் தூங்கிட்டு இருந்தேன், இவன் யாருன்னு தெரியல, இவன் எதுக்கு இங்க வந்தான், ஏன் என்னை எழுப்பி விட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குகையில அப்படி சூரியனை போல பிரகாசம், சூரியனை போல கண்ணை பறிக்கும் பிரகாசம். அவர் கண்ணெல்லாம் கூசுது, பார்க்க முடியல. என்னடா சூரியனுக்கு வகுப்புல வந்துருச்சா? சூரியன் வானத்திலிருந்து இறங்கி குகையில வந்த மாதிரி கண்ணை பறிக்கும் பிரகாசம். அந்த முசுகுந்தர் சொல்றாரு, யாரு, என்னது இது? அப்படியே தன் தேஜஸ வந்து கிருஷ்ணா அப்படியே வித்ரா பண்றாரு, அப்படியே சுருக்குறாரு. அந்த தேஜஸ உள்வாங்கும் போதுதான் கிருஷ்ணோட ரூபத்தை முசுகுந்தன் பாக்குறாரு. இதுல ஒரு பிரார்த்தனை இருக்கு, எங்க இருக்கு அந்த பிரார்த்தனை? ஹிரண்மயேன பாத்திரேன, ஈஷோபனிஷத். ஈஷோபனிஷத்துல வேதங்கள் பிரார்த்தனை பண்ணுது. வேதங்கள் பகவான் என்ன பிரார்த்தனை பண்றாங்க? பகவானே, உங்க தேஜஸை நீங்க குறைச்சிட்டாதான் உங்களை பார்க்க முடியும். கிருஷ்ணாவுடைய உடலில் தேஜஸ் இருக்கு இல்லையா? கிருஷ்ணாவுடைய உடலில் வரக்கூடிய தேஜஸ் வந்து கோகுலம் முழுவதும் பிரகாசிக்குது. லசத் குண்டலம் கோகுலே பிரஜமான். இந்த கிருஷ்ணாவுடைய காதுல போட்ட குண்டலங்கள் கன்னத்துல பட்டு அது கோகுலமே பிரகாசிக்கும். அப்ப அதை பத்தி சொல்ல, கிருஷ்ணா உடலே பிரகாசமாக இருக்கு இல்லையா? ஒரு கோபி சொன்னா, யசோதா, உன் குழந்தைய நீ வந்து கண்டிக்கிறதே இல்லைன்னா, ஏமா உன் குழந்தைய வீட்டுல வந்து வெண்ணெய் திருடுறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணோம்? வெண்ணெய வந்து உரியில கட்டி வச்சோம், அது ஜாமான்லாம் போட்டு அது மேல ஏறி திருடிட்டான். சரி, அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, எப்படியாவது வெண்ணெயை திருடிட்டான்னு இருட்டுக்குள்ள வச்சோம். ரூம்ல லைட்டே போடாம வெளிச்சம் இல்லாத இருட்டு அறையில வச்சிருந்தோம். உங்க பசங்களுக்கு நிறைய நகை போட்டு இருக்கு இல்லையா? காதுல குண்டலங்கள், கையில கங்கணங்கள், அப்புறம் வந்து இழுப்புற ஒட்டியானம், இதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா? அது வந்து அவருக்கு வெளிச்சத்துல வச்சு கண்டுபிடிச்சிடறேன். ஒரு கோபி சொன்னா, நீ கிருஷ்ணருக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணிருக்கியே, அந்த வெளிச்சம் வருது இல்லையா, அந்த ஆபரணம், அந்த ஆபரணத்தின் வரக்கூடிய வெளிச்சத்துல கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு கோபி சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த ரெண்டு குழந்தைகளும் இயற்கையாவே தேஜஸா தான் இருக்காரு, அந்த ஆபரணம்லாம் ஒண்ணும் இல்ல. கிருஷ்ணோட உடல்ல இயற்கையாவே வெளிச்சமா இருக்கு, தேஜஸா இருக்கு. பலராம உடல்ல வெளிச்சம் தேஜஸ் இருக்கு. அதனால ஆபரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க உடலே அப்படிதான் இருக்கு, பயங்கர தேஜஸா இருக்கு. அதனால இந்த முசுகுந்தன் பிரார்த்தனை பண்ணாரு, அந்த தேஜஸ பகவான் அப்படியே ரிடியூஸ் பண்ணும்போதுதான் அவர் முன்னாடி ஒரு புருஷோத்தமன், பரம புருஷோத்தமனான இந்த பகவான் முகுந்தன் கிருஷ்ணன் நிக்கிறத பாக்குறாரு. அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சு போச்சு முசுகுந்தன் கண்ணெல்லாம் நிறைஞ்சு அப்படி கண்ணீர் வருது ஆனந்தத்துல. இந்த பரமபுருஷ பகவானே நான் தரிசனம் பண்றேன், வாசுதேவ கிருஷ்ணன். वनमाली गदीचांगी चंगी चक्रेश नंदकी श्रीमान नारायण विष्णु वासुदेव. வாசுதேவ கிருஷ்ணா 4 கரமுள்ள ரூபத்துல முசுகுந்தன் நிற்கிறார். மலைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் வாழாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்துக்குரிய கழுத்துல கௌஸ்துவமணி, மஞ்சள் நிற பீதாம்பராடை. முசுகுந்தன் பார்த்து அழக பகவானுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அப்புறம் பகவானோட ஆசீர்வாதம் பண்றாரு. இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் பேசணும்? நம்ம அது எதுக்கு பேசணும்? எல்மையன் அதாவது கிருஷ்ணருடைய பல்வேறு திருநாமங்களுடைய மகிமையை பத்தி பேச. அவர் வந்து வெண்ணெய் திருந்தவரே, பார்த்தனுடைய சாரதியே, அப்புறம் பாயாசத்தை திடீர் கோபினாரு, இந்த கீரச்சோர் கோபினார். ஒரு பக்தனுக்காக பாயாசத்தை திடீர் வச்சிருவாரு. அன்னிலிருந்து அவருக்கு பேரே அந்த கோபிநாதருக்கு பாயாச திடீர் கோபினார். அதுதான் சண்டே ப்ரோக்ராம் நீங்க வந்தீங்க, பாயாசம் நல்லா இருந்து ஒரு டம்ளர்ல குடிச்சீங்க. இந்த பாயாசம் நல்லா இருக்கு, என் வைஃப் இன்னைக்கு சண்டே ப்ரோக்ராம் வரல, ஒரு டம்ளர் தான் பின்னாடி என்ன பண்ணீங்க? ராஜாபுரம் வண்டிக்கு வந்திருக்காரு சண்டே ப்ரோக்ராம்க்கு, பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருந்தது, இது என் ஒய்ஃபுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கணும், அவங்க இன்னைக்கு வரல, ஒரு டம்ளர் எடுத்து அப்படி பின்னாடி வச்சுட்டேன். நான் பார்த்துட்டேன், அதுல இருந்து உங்களுக்கு பேர் வச்சிட்டேன், பாயாசத்தினி ராஜா பிரபு, பாயாசத்தினி ராஜா பிரபு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோயிலுக்கு வரீங்க, என் மனைவிக்காக ஒரு பாயாசத்தை எடுத்து வச்சேன், அந்த எழுதி சொல்றாரு. கிருஷ்ணரை வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு கோபிநாதன் அழகான பேர். எங்கன்னா ஜெகநாத் பூரியில இருந்து புவனேஸ்வர், பெங்கால்ல இருந்து புவனேஸ்வர் வர வழியில பலசூர்னு டிஸ்ட்ரிக்ட்,
அந்த பலசூர்ல ரெமுனான்னு ஒரு கிராமம். அந்த ரெமுனாங்கிற கிராமத்துல கோபிநாதருடைய விக்கிரகம். கோபிநாதர் பகவான் கோபிநாதரா இருக்காரு ரெமுனார். அழகான பேர் கோபிநாதர். அது ராமச்சந்திர பிரபு வழிபாடு பண்ண விக்கிரகம். அவருடைய வனவாசத்தின் போது ராமச்சந்திர பிரபு வழிபாடு பண்ண விக்கிரகம் கோபிநாத். அந்த கோபிநாதர் ஒரு தடவை பாயாசத்தை திண்டி வச்சிட்டாரு மாதவேந்திர பூரிக்காக. அன்னையில இருந்து அவருக்கு பேரே போச்சு கீராச்சோர கோபிநாத். பாயாசத்துடைய கீர்னா மில்க் ஸ்வீட். நாங்க இதுல வந்து நார்த் இந்தியால கீர்னு சொல்லுவோம். பாதாம் கீர், கீர், மில்க் கீர். அந்த கீர் திருநா அவருக்கு கீரச்சோர சோறுனா தில்ல, கீராச்சோர கோபிநாத். அதுல இருந்து அவருக்கு திருடனே பேர் வச்சிட்டாங்க. அவரும் சிரிச்சுட்டு தரிசனம் கொடுக்க. நம்மளா இருந்தோம் கோயிலுக்குள்ளே ஏற்ற மாட்டோம். யார பத்தி சொல்றேன். இன்னொரு கோயில் இருக்கு நவதிருப்பதியில. அங்க பெருமாளுக்கு பேரு கள்ளபிரான் சோரநாதர். என்னாச்சு, அங்க ஒரு திருடன் இருந்தார் அந்த பகுதியில. இந்த திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி அந்த அந்த பகுதியில ஒரு அப்பெல்லாம் ஃபாரஸ்ட் தானே நாடு. திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அந்த ஃபுல் ஃபாரஸ்ட்ல அங்க ஒரு திருடன் ஒழிஞ்சிட்டு இருந்தான். அவன் என்ன வழக்கம் வச்சிருப்பானா, அவன் கொள்ளையடிக்கிறதுல பாதி வந்து ருண்டியில போட்டுப்பான். எங்க அந்த பெருமாள் கோயில வைகுண்டம், அதாவது ஸ்ரீ வைகுண்டம். ரொம்ப அழகான திவ்ய தேசம் ஸ்ரீ வைகுண்டம். நவதிருப்பதியில் ஒன்று ஸ்ரீ வைகுண்டம். அந்த ஸ்ரீ வைகுண்டம் கோயில்ல வந்து இவன் என்ன கொள்ளையடிச்சுட்டு வந்து கொஞ்சம் பணத்தை ருண்டியில போட்டுப்பான். இப்படி ஒரு நாள் ராஜாவுடைய அரண்மனையிலே கொள்ளையடிக்க போயிட்டான். அவனை பிடிச்சிட்டாரு ராஜா, கை கலமா பிடிச்சிட்டாரு. பிடிச்சு அவனை சிறை வச்சாரு. அப்ப பகவான் வந்து சொல்றாரு, அவனை அரெஸ்ட் பண்ணி என்னையும் அரெஸ்ட் பண்ணாரு. பகவான் வந்து சொல்றாரு யார்கிட்ட, அந்த ராஜா கிட்ட. நீ அந்த பாண்டிய மன்னர்கிட்ட சொல்ற, நீ வந்து அந்த அவன் பேர் என்னன்னா, அவன் பேர் மறந்துட்டேன். அந்த பேரு நல்ல பேரு, திருடன் பேர் பேர் உண்டு ஸ்தல புராணத்துல இருக்கு. அவனை நீ வந்து கைது பண்ணிட்ட. அவனுடைய கூட்டாளி அவனுடைய கூட்டாளி நான். அப்ப என்ன நீ சேர்த்து கைது பண்ணணும். ஏன்னா அவன் அடிக்கிறது எல்லாம் பாதி எனக்கு கொடுத்துருக்கான். அவன் திருநது எல்லாம் பாதி எனக்கு கொடுத்துட்டான். அதனால நீ அவனை கைது பண்ண ஒத்துக்க மாட்டேன்னு. பாண்டியமன் பெரும் ஆச்சரியம். என்ன பகவான் தன், அதாவது அவனுக்கு பக்தி இருந்தது. திருநதை வந்து உண்டியில பாதி போட்டான். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ உதாரணத்துக்கு ரோட்ல கொஞ்சம் பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ரோட்ல கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா அது யாருக்கும் தெரியல. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு கொடுத்தா என்ன ஆகும், போலீஸ்காரனே வச்சுக்குவான். அந்த கதை தான். அது இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த திருட வந்து திருநது எல்லாம் பாதி உண்டியில போட்டான். அப்ப பெருமாள் எடுத்துட்டாரு. அப்ப என்னுடைய பார்ட்னர் கிருஷ்ணர் வந்து பார்ட்னர் வச்சிருந்தாரு. பெருமாள் எடுத்துட்டாரு. ஓகே, இவன் வந்து என்ன கூட்டாளியா வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தண்டனை கொடுக்கும் போது பகவான் வந்துட்டாரு, அவன் தண்டிக்காத, நான் கூட்டாளி சொன்னேன். அப்படின்னா நீ எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்ப பகவானோட தண்டிக்காம விட்டாரு. அப்பதான் அவனுக்கு மனசு வந்தது, இது பகவான் வந்து என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருந்தாரு, நான் ஒரு சேவை பண்ணதுனால இவ்வளவு அனுபவிச்சிருந்தாரு. திருடனும் டிவோட்டி ஆயிட்டு ரொம்ப அழகான. சோ இந்த மாதிரி சில நேரங்கள்ல கிருஷ்ணா வந்து தன் பக்தனுக்காக எவ்வளவு பேர் வேணா எடுத்துக்குவார். வெண்ணையை திருநவன், பாயாசத்தை திருநவன், அப்புறம் வந்து பார்த்த சாரதி. ஆக்சுவலி கோபியின் இதயத்தை திட்டியவர், ஆடையை திட்டினவர். கோபி ஜன வஸ்திரஹாரி படிச்சு. கோபியுடைய ஆடையை திட்டியவர். நீங்க துணிக்கடையில் போய் ஒரு ட்ரெஸ் திட்டிட்டீங்க, சும்மா விட்டுருவாங்கல்ல. கிருஷ்ணர் கோபியோட ட்ரெஸ் தூக்கிட்டு போயிட்டு இந்த கோபிகள் எல்லாம் போய் கிருஷ்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுவேன், நீ தண்ணியில இருந்து வெளியில வந்ததும் கொடுப்பேன். அவங்க வந்து ட்ரெஸ் இல்லாம இருக்காங்க, எப்படி வெளியே வர முடியும்? நீங்க வெளியில வாங்க, அப்பதான் தருவேன். சோ இந்த லீலைகள், அதை பிரபா சொன்னார் இல்லையா, பகவானுடைய லீலைகளை பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்க்கவே கூடாது. பகவானுடைய லீலைகள் வந்து இந்த பௌதிக உலகத்துல காம வயப்பட்டதல்ல, காமத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல, பிரேமத்தோடு சம்பந்தப்பட்டது. அப்ப கிருஷ்ணருக்கு என்ன வயசு? கோபிகளுடைய வஸ்திரம் தூக்கும் போது 7 வயசு. கோபிலுக்கு என்ன வயசு? 6 வயசு. அந்த குழந்தை பிராயம். அதனால அந்த லீலைகள் வந்து தெய்வீகமா தான் பார்க்கணுமே தவிர அது வந்து ஜட கண்ணோட்டத்துல பார்க்கக்கூடாது. ஜட கண்ணோட்டத்துல பார்த்தா அது அபராதம். கிருஷ்ணர் சொன்னாரு, நீங்க எல்லாம் வெளியில வந்தவங்க. மனைவி எப்போ கணவன் முன்னாடிதான் ஆடை இல்லாம, ஒரு மனைவி வந்து கணவன் முன்னாடிதான் ஆடை இல்லாம இருக்கு. இன்னைக்கு ஊரெல்லாம் போட்டு காமிச்சிடுறாங்க சினிமால, அரைகுறை ட்ரெஸ் போட்டு வந்து வீட்டுல கீழா போன கலாச்சாரம். இன்னைக்கு வந்து வீணா போன கலாச்சாரம் என்னது, ஆடைகளை குறைச்சு கொள்றது.
கலாச்சாரம்னா ஆடைகளை கூட்டிக் கொள்றதா கலாச்சாரம், ஆடைகளை கூடுதலா அணிஞ்சிக்கிறதா கலாச்சாரம், ஆடைகளை களைவதில் கலாச்சாரம். கல்ச்சர்னா என்னதுன்னா ட்ரெஸ் போட்டுக்கிறதா கல்ச்சர், ட்ரெஸ்ஸை கழட்டி போறது கல்ச்சர் இல்ல, இல்லையா? ஆடைகளை உடுத்துறது தான் கலாச்சாரம், ஆடைகளை களைவது கலாச்சாரம். சோ இங்க கிருஷ்ணா கோபிகிட்ட விளையாடுறாரு, நீங்க ட்ரெஸ் இல்லாம ட்ரெஸ் தர மாட்டேன்னு வெளியில வந்து அந்த கோபிகளுக்கெல்லாம் கிருஷ்ணரே கனவா வரணும்னு ஆசை. அப்ப கிருஷ்ணன் முன்னாடி எல்லாம் வந்து நிக்கிறாரு. அது அவங்களுக்குள்ள அன்பு பரிமாறம். அதை நம்ம ஜடக்கண்ணோடத்துல பார்க்கக்கூடாது, பௌதிகமான கண்கள்ல பார்க்கக்கூடாது. சோ இப்படி கிருஷ்ணாவுடைய நாமம், அவருடைய லீலைகளை வைத்து நாமம், பகவான் செய்த லீலை. பகவானுடைய நாமத்துல பல கேட்டகிரி, பகவான் நாமத்துல பல கேட்டகிரி. ஒண்ணு வந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, பிரபஞ்சத்தின் பாதுகாவலரே, பரமாத்மாவே, பரமபுருஷரே. இது இது ஒரு இது ஒரு நாமம். இது எதை வச்சு? இது பகவானுடைய நாமம் தான். பரமபுருஷர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், பரமேஸ்வரன். இது எதை வச்சிருக்கு? அவருடைய அமானுஷ்யமான சக்தி, அதை வச்சு இப்படி ஒரு நாமம். இது ஒரு கேட்டகிரி. இன்னொரு கேட்டகிரி வந்து இந்த மாதிரி யசோதா நந்தன், நந்தன் நந்தன், விஜயந்தன் நந்தன், கோபநந்தன், இது ஒன்று. அப்புறம் லீலைகளை வச்சு பேரு, பார்த்த சாரதி, அப்புறம் வந்து இல்ல முகுந்தன் முராரி எல்லாம் வந்து இதுல வரும். முராரி இதுல வரும், உள்ளாங்குள்ள இது. முகுந்தன்கிறது முக்தியை கொடுக்கிறது. சோ இப்படி பகவானின் நாமத்தை பல கேட்டகிரியா பிரிக்கலாம். இதுல எந்த நாமம், அதாவது கிருஷ்ணா, கோவிந்தன், இப்படி சில நாமம் இருக்கு. கோவிந்தன், பசுக்களுக்கு பிரகற்பம் தருபவர், கோபால். சோ இதுல கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாவுக்கு இவ்வளவு நாமம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணாவுக்கு 1000 நாமம் இருக்கு, பகவானுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. இதுல எந்த நாமத்தை சொன்னா கிருஷ்ணர் திருப்தி அடைவாரு? கிருஷ்ணர் எப்படி கூப்பிட்டா கிருஷ்ணர் திருப்தி அடைவார்? கிருஷ்ணார் கூப்பிட்டா திருப்தி அடைய மாட்டார், ராமர் கூப்பிட்டா திருப்தி அடைய மாட்டார். இல்ல கோகுல நந்தன், நந்தன் நந்தன், யசோத நந்தன், வசுதேவன், தேவகி நந்தன். ஏன்னா அது பக்தருடைய பேரு சேர்ந்து. தேவகியின் புதல்வனே, தேவகி நந்தன், நந்த நந்தன், நந்தகோபரின் புதல்வரே, நந்தகோபகுமாராய, யசோதை நீலம் சிங்கம். எப்படி பக்தனுடைய நாமத்தை சேர்த்து சொல்லும்போது பகவான் ரொம்ப சந்தோஷம். ரைட். சோ இங்க பிரார்த்தனை இன்னும் போகவே இல்லை இருக்குல்ல. சோ இப்படி கிருஷ்ணா வந்து பிரம்மதேவி என்ன சொல்ற புராண புருஷர். அதாவது என்ன பிரம்மா சொல்றாரு? பழமையானவர், இளமையானவர். இது எப்படி? கிருஷ்ணா வந்து பழமையானவரா, ஆனா இளமையானவர். இது யாரோ சொன்ன ஒத்துக்குவாங்களா? அவருக்கு 80 வயசு ஆச்சுங்க, ஆனா இளமையா இருக்காருங்க. சும்மா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா கண்ணெல்லாம் சுருங்கி போய் ரொம்ப இதாயிடும். பேபி கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தா பாருங்க இந்த வயசுல எவ்வளவு இளமையா இருக்காரு இல்லையா? சில சினிமா நடிகர்கள் வயசானவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்க்கும்போது என்ன ஒரு இன்னும் நடிச்சுட்டே இருக்காரு, வயசாயிடுச்சு. ஹீரோயினா இருக்காங்க, எவ்வளவு வருஷமா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு வருஷமா ஹீரோவா இருக்காங்க. அப்படின்னு மேக்கப் போடுறாரு. மேக்கப் போடாம நடிக்க சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா? ஒரு ஹீரோயின் வந்து மேக்கப் போடாம ஸ்கிரீன் முன்னாடி வர சொல்லுங்க பார்ப்போம். செலக்ட் பண்ணீங்க, நீங்க பாப்பீங்களா படம்? இல்ல ஒரு ஹீரோ வந்து மேக்கப் போடாம வச்சு இல்லையா? சோ அதனால இந்த ஜட உடல் நம்மளது ஜட உடல், நம்ம ஜட உடல் எடுத்துருக்கோம். சோ ஜட உடல் என்ன? ஜரா. நமக்கு என்ன ஆகுது? கௌமாரம், யௌவனம், ஜரா. நமக்கு பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு, முதுமை உண்டு. கிருஷ்ணாவுக்கு என்னது? கிருஷ்ணாவுக்கு வந்து கௌமாரம், யௌவனம், நவ யௌவனம், அவ்வளவுதான். ஜரா கிடையாது, நவ யௌவனம். அத்வைதம் அச்சிதம் அனாதிம் அனந்த ஆதியம் புராண புருஷம் நவ யௌவனம். வந்துச்சா? புராண புருஷர் நவ யௌவனம், பழமையானவர், இளமையானவர். இது கிருஷ்ணருக்கு தான் பொருள். வேதங்களை படிக்கிறதுனால மட்டும் அவர் உணர முடியாது. வேதேசு துர்லபம், அதுர்லபம் ஆத்ம பக்தம். பக்தினாலதான் அவர் உணர முடியும். அந்த கோவிந்தனை நான் வணங்குவேன். இப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணணும். இங்க பிரம்மா இங்க என்ன சொல்றாரு, அங்க ரெண்டும் கரெக்டா இருக்கு. எங்கேயும் புருஷ புராணம் சொல்ற, அங்கேயும் புராண புருஷர். ஓகே, அப்புறம் என்ன சொல்றாரு? ஓ பரம புருஷரும்
ஆதியானவருமான பகவான் அளவற்ற கருணையுடையவர். கிருஷ்ணாவுடைய கருணை எல்லையற்றது. கிருஷ்ணாவுடைய கருணை எல்லையற்றது. அவர் தமது தாமரை விழிகளை திறந்து என்னை நோக்கி புன்னையுடன் தமது கருணையை எனக்கு அழைப்பாராக. பகவான் என்னை பார்க்கணும். நான் பகவானை பார்க்கறதுக்கு இப்போ ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பக்தர்கள். இப்போ நாம பகவானை பார்க்கிறோம், பகவான் நம்மளை பார்க்கிறாரு. இது எப்படி இருக்கு? நாம பகவான் எப்படி பார்ப்போம்? நம்ம மூளைக்கு எப்படி எட்டிட்டு அப்படிதான் பார்க்கிறோம். சரி, இங்க பகவான் இருக்காரு, அவருடைய தரிசனம் எனக்கு கிடைச்சது, பார்க்க முடிஞ்சது. அதை என்னால முழுமையா உணர முடியல. சோ நான் பகவானை பார்க்கறதுக்கும் பகவான் என்ன பார்க்கறதுக்கு வித்தியாசம். நாம பகவானை பார்க்கறதுக்கும் பகவான் நம்மளை பார்க்கறது வித்தியாசம். பகவான் எப்படி பார்க்கிறாரு? கருணையோட பார்க்கிறாரு. நம்ம எப்படி பகவானை பார்க்கிறோம்? சில பயத்துல பார்க்கிறோம், பயபக்தியோட பார்க்கிறோம், மரியாதையோட பார்க்கிறோம், அன்புனாலே பார்க்கிறோம். பட் ஆனா நம்ம பார்க்கறதுல என்ன சிறப்பு இருக்கு? நம்ம வந்து கோயில போய் பகவான் தரிசனம் பண்றோம் இல்லையா? நம்ம தரிசனம் பண்றதுல என்ன சிறப்பு? பகவான் நம்ம பார்க்கிறாரு. அதுதான் நம்ம பண்ண பாக்கியம். கோவில போய் நான் பகவானை தரிசனம் பண்ணா வெரி குட், நல்ல விஷயம் தான். கோவில பகவானை நான் போய் தரிசனம் பண்ணேன், எனக்கு வந்து அந்த பகவானுடைய ரூபம் என் மனதில் பதியும். தொடர்ந்து தரிசனம் பண்றதுனால என்னால பகவான் மனதை ஒன்றிலைப்படுத்த முடியும். நான் கோயில போய் தினமும் பகவானை தரிசனம் பண்ணா பகவானுடைய ரூபம் என் இதயத்துல பதியும். என்னால பகவானோட மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். இது எல்லாத்தையும் விட பகவான் என்ன பார்க்கிறார் இல்லையா, அவருடைய கருணை எனக்கு. ஓ, இப்ப ஒரு பக்தர் வந்திருக்காரு, ஒரு பக்தர் வந்திருக்காரு. அதனால என்ன சொல்லுவாங்க, ஸ்கிரீன் போட்டிருக்கும் போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆல்டர் கூடி இருக்கும்போது நமஸ்காரம். பகவான் வேற சொல்லுவாராம், ஒரு பக்தர் வந்திருக்காரு, தரிசனம் கொடுக்காம போயிட்டு பண்ணிட்டேனே, எனக்கு தரிசனம் கொடுக்க முடியல. அதனால ஆல்டர் க்ளோஸ் பண்ணிருக்கும் போது நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் பகவானை திற போட்டிருக்குன்னா நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பகவான் ஃபீல் பண்ணுவாராம், ஒரு பக்தர் வந்திருக்காரு, தரிசனம் கொடுக்க முடியாம போயிடுச்சு. அந்த தர்ம சங்கடமா நிறைய பகவான் நம்ம உருவாக்கி. மேலும் அவர் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் மேம்படுத்தும் வன்மை மிக்கவர் என்பதோடு நமது அறிவுரைகளை அன்புடன் கூறி நமது அழுக்குகளை நீக்குவோருமாவா. கிருஷ்ணன் எப்படி நமக்கு அறிவுரை சொல்றாரு? கிருஷ்ணன் நமக்கு எப்படி அறிவுரை சொல்றாரு? கிருஷ்ணர் நமக்கு எப்படி அறிவுரை சொல்றாரு? அந்த அறிவுரையெல்லாம் எப்படி நம்ம இதே தூய்மை. ரொம்ப ஈஸியான பதில், யோசிக்க உண்மை இல்லை. அது எங்க சொல்லியிருக்காரு? அவ்வளவுதான், பகவத்கீதை பதில். கிருஷ்ணாவுடைய அறிவுரை தான் பகவத்கீதை. சோ கிருஷ்ணாவுடைய அறிவுரை பகவத்கீதை. சோ கிருஷ்ணர் நமக்கு பகவத்கீதை கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு? அன்போடு கொடுத்திருக்காரு. கிருஷ்ணா வந்து பகவத்கீதை நமக்கு கொடுத்து நம்ம இதயத்திற்கு அழுக்குகளை போக்குறாரு. அதான் கீதா மகாத்மியத்துல இருக்கு. கீதா மகாத்மியத்துல என்ன இருக்கு? கங்கை நதி பகவானுடைய தாமரை பாதத்திலிருந்து வருது, பகவத்கீதை பகவானுடைய திருவாயிலிருந்து வருது. ரெண்டுமே உன்னதமானதுதான். ஆனா கங்கையில போய் பல முறை குடிச்சாதான் தூய்மை அடைகிறோம். பகவத்கீதை படிச்ச உடனே தூய்மை அடையும். அப்பயே நம்ம என்ன தூய்மை அடையல, இன்னும் ஒழுங்கா படிக்கல, படிச்சு நடைமுறையில பயிற்சி வரல. அதுதான் பாயிண்ட். பாத்தீங்களா? பாயிண்ட் அங்கதான் இருக்கு. சோ கீதா மகாத்மியம் என்ன சொல்றது? பாதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணு பத்ரா வினிஷ்ணுடம் கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்மன வித்யதே. கங்கையின் நீரை குடிப்பவர் முக்தி அடைகிறார். இப்படி இருக்க பகவத்கீதையின் அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்வது? கங்கை நீர் கங்கா தீர்த்து கங்கா தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? பிறப்பு விடுபட்டுருவோம், முக்தி அடைஞ்சிருவோம், பாவம்லாம் போயிடும். சோ கங்கையை குடிக்கிறதுக்கே ஒருத்தருக்கு கங்கை தண்ணி குடிச்சாலே ஒருத்தர் முக்தி அடைவாருன்னா, அப்படி இருக்கும்போது பகவத்கீதை நம்ம அமிர்தத்தை குடிப்பவரை பற்றி என்ன சொல்றது? பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். பகவத்கீதை மகாபாரதத்தின் அமிர்தம். இது மூல விஷ்ணுவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்டது. பகவத்கீதை முழுமுதற் கடவுளின் திருவாயிலிருந்து பொழிவது.
கங்கையோ அவரது திருப்பாதத்திலிருந்து வெளிப்படுவது. உண்மையில் அவரது திருப்பாதத்திலிருந்து உண்மையில் முழுமுதற் கடவுளின் திருவாய்க்கும் திருப்பாதத்துக்கும் வேறுபாடு இல்லை. ஆனாலும் நமது பாரபட்சமற்ற ஆய்வு மூலம் பகவத்கீதையை கங்கையை காட்டிலும் புனிதமாக கருதலாம், மதிக்கலாம். சோ கிருஷ்ணா நமக்காக கொடுத்திருக்காரு பகவத்கீதை, அர்ஜுனனுக்காக இல்ல, நாமத்திலும் நிறைய இருக்காரு. சரி, பிரம்மா சொல்றாரு, நமது அறிவுரைகளை அன்புடன் கூறி நமது அழுக்குகளை நீக்குவோராவார். பொருளுடைய பாப்பா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சம் எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. பிரபஞ்சம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? நாம அனுபவிக்க நினைச்சோம். கிருஷ்ணரை விட்டுட்டு, கிருஷ்ணா உதவி தள்ளிட்டு, கிருஷ்ணா உதாசீனப்படுத்திட்டு நாம அனுபவிக்க நினைச்சோம். பட் கிருஷ்ணாவுடைய பிளான் என்னன்னா, இந்த முழு ஆகாச பெருவெளியும் பக்தி தொண்டில் ஆழ்ந்து வணங்கி அனைவரும் தம்மை உயர்த்தி கொள்வதற்காக அமைந்த அருமையான வாய்ப்பாகும். கிருஷ்ணன் எதுக்கு இந்த உலகத்தை படிச்சிருக்காரு? நம்ம எல்லாம் பக்தி பண்ணி திரும்ப போனதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு. மேலும் அனைவரையும் படைத்த நோக்கம் கூட இதுதான். ஜீவாத்மா கிருஷ்ணா படைச்ச நோக்கமே இதுதான், அவருக்கு சேவை பண்றதுதான். ரொம்ப அழகு. அப்போ ரெண்டு பேர் இருக்காரு. ஏன்னா ஜீவாத்மா எங்க இருந்து வந்தது? ஜீவாத்மா பகவான் இருந்து வந்தது. அது எங்க சொல்லியிருக்கு? மகை வாம்சோ ஜீவனோகே ஜீவனோட சகா, உயிர் வாழி என்னுடைய அம்சம், முக்கியமானவங்க. அப்ப ரெண்டு அம்சம் இருக்கு பகவானுக்கு தோன்றிய ரெண்டு அம்சம், ஸ்வ அம்ச ஸ்வ அம்ச விபின் அம்சம். ஒண்ணு வந்து ஸ்வ அம்ச, ஒண்ணு வந்து ஸ்வ அம்ச, இன்னொன்னு விபின் அம்சம். பகவானுக்கு ரெண்டு அம்சம் இருக்கு. பகவானுக்கு ரெண்டு அம்சம் இருக்கு. ஒண்ணு ஸ்வ அம்சா, இன்னொன்னு விபின் அம்சா. இது இந்த வேர்டை ஒழுங்கா புரிச்சுட்டாலே புரிஞ்சுக்கலாம். ஸ்வ அம்சா அவருடைய சொந்த விரிவங்கம், கிருஷ்ணருடைய சொந்த விரிவங்கம் ஸ்வ அம்சா. கிருஷ்ணத்திலிருந்து பிரிந்த விரிவங்கம் விபின் அம்சா, பின்ன அம்சா, விபின் அம்சா. விஷ்ணு தத்துவங்கள் ராமர், நரசிங்கர், வராகர் இவங்க எல்லாம் கிருஷ்ணனுடைய ஸ்வாம்சா. ஜீவாத்மா நம்ம விபின் அம்சா. ஜீவாத்மா அப்பு பிரம்மா வரைக்கும் 33 கோடி தேவி தேவர்களை காணும் எல்லா ஜீவராசிகளும் விபின் அம்சா. கிருஷ்ணனுடைய பின்ன அம்சம், பிரிக்கப்பட்ட அம்சம். அப்போ ஒன்று வந்து ஸ்வாம்சாங்கிறவர் ஆள்பவர், விபின்னாம்சாங்கிற ஆளப்படுபவர். பகவான் ஆள்பவர், நம்ம ஆளப்படுபவர்கள். ஆனா பிரச்சனை என்னங்க, எல்லாம் அவருக்கு அவனே ஆள்பவன் நினைச்சிருக்கான். அதுதான் பிரச்சனை. ஜட உலகத்துல பிரச்சனை என்ன, நான் தான் ஆள்பவன், நான் தான் ஆளணும், ஆள போறான் தமிழ, ஆள போறான் தெலுங்கு. ஆள்பவர் பகவான் தான் இல்லையா? ஆள்பவர் பகவான், நம் ஆளப்படுபவர், ஆளப்பட வேண்டியவர். அதுக்கு முக்கியமா சொல்றது, பகவான் தமக்கு தனது குறிக்கோளை சரியாக நிறைவேற்றுவதற்கான வரமருள வேண்டும் என்று பிரம்மா பிரார்த்திக்கிறார். பிரம்மா என்ன பிரார்த்திக்கிறாரு? பகவானே, இந்த பிரபஞ்சம் என்னும் காட்சியின் முழு நிர்வாக பொறுப்பு பிரம்மதேவன் படைக்கப்படும். இந்த கிரியேஷன் வந்து பிரம்மாட்ட கொடுத்திருக்கு. பகவான் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்தை படைக்கிற பொறுப்பு வந்து பிரம்மா கொடுத்திருக்காரு. அப்ப பிரம்மா என்ன பிரார்த்தனை பண்றாரு? அதை பண்றதுக்கு நீங்க தான் அருள் பண்ணணும். நான் கிரியேஷன் பண்றதுக்கு, படைக்கிறதுக்கு நீங்க தான் அருள் பாலிக்க வேண்டும். ரைட்? சோ இந்த முக்கியமான பாயிண்ட் இருக்குல்ல. மைத்ரே வாச்ச சசம்பவம் விஷாம்யைவம் தமோ வித்யாசமாதிபிஹி யாவன் மனோமச்சரஸ்துத்வா விரராமஸ கிண்ணவத். மைத்ரே முனிவர் கூறினார், ஓ விதுரரே, முழுமுதற் கடவுளே தனது பிறப்பிற்கு ஆதாரம் என்பதை நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் அவரை தமது மனம் மற்றும் வாக்கினால் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு பிரார்த்தனை. ஒரு வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சு போயிட முடியாது. எப்படி படிச்சு போயிருக்கிறாரு? மைத்ரேயர் வந்து சொன்னாரு, ஓ விதுரரே, முழுமுதற் கடவுள் தனது பிறப்பு ஆதாரம் நினைவு கூர்ந்த பிரம்மதேவர் அவரை தனது மனம் வாக்கினால் எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யணுமோ அந்த அளவுக்கு. எப்படி சொல்லலாம்? எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்யணும் அந்த அளவுக்கு. இப்படி சொல்லலாம், எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அந்த அளவுக்கு. டிஃபரன்ஸ் இருக்கா?
வேர்டு வந்து எப்படி உச்சரிக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணாருங்க. இப்படி சொல்றதுக்கும் எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணாரோ அந்த அளவுக்கு. அப்ப அந்த வேர்டோட வெயிட் இருக்கா? சோ பாருங்க, எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் கருணையை வேண்டி பிரார்த்திக்கிறார். எப்படியாவது பகவானை கருணை வாங்கிடுவோம் அப்படின்னு. பிறகு அவர் தனது தவம், ஞானம் மற்றும் மனதில் ஒழுங்குத்தன்மை போன்ற செயல்களினால் கலைப்படைந்தவர் போல அமைதியாக இருந்தார். சம்டைம் நம்ம ஏகாதசி விரதம், ஏகாதசி விரதம் ரொம்ப டயர்ட் ஆயிடும். ஆனா பகவான் பிரார்த்தனை பண்ணும், பகவானே ஏகாதசி விரதம் நல்லபடியா இருக்கணும், எனக்கு நல்ல பக்தியில முன்னேற்றம் வரணும், அப்புறம் வந்து நாமத்தில் ருச்சி வரணும், எந்த சூழ்நிலை வந்தாலும் மனம் பெறக்கூடாது, நல்லா பக்தி பண்ணணும், ரஜகுணம் தமகுணம் பண்ணணும். எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும் அந்த அளவுக்கு. ஏகாதசி நீங்க என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணணும் அந்த அளவுக்கு. அப்புறம் டயர்ட் ஆயிடும், அப்புறம் பேசாம உட்காந்து அப்புறம் ஏகாதசி விரதம் டயர்ட் ஆயிடும், பிரார்த்தனை பண்ணி பேசாம உட்காந்து. கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்து இந்த பக்தர் வந்து இங்க விரதம் வந்திருக்காரு, அவர் ஏகாதசி போட்டு சாப்பிடல, பிரார்த்தனை பண்ணியிருக்காரு, நீங்க பக்தியில முன்னேற்றம் ஆகணும், நாமத்துக்கு ருச்சி வரணும், அவனுக்கு கொடுத்துடலாம். எந்த அளவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அந்த ஏதாமா பிரபத்தியந்தே நாம் சதைவ பஜாமிகம். ஒருவர் எனக்கு சன்னதி கேட்டால் கூட நான் பலனளிக்கிறேன். எனக்கு சன்னதி இருக்கு. எந்த அளவுக்கு அதை வருவதுதான், எந்த அளவுக்கு நம்ம சன்னடைறோமோ, எந்த அளவுக்கு நம்ம சன்னடைறோமோ அந்த அளவுக்கு பகவான் அழைக்கணும். எந்த அளவுக்கு சன்னடைறோமோ இப்படி சொல்லலாம், எந்த அளவுக்கு சன்னடைறோமோ அந்த அளவுக்கு பகவான் அழைக்கணும் இல்லையா? அதை பத்தி பிரபு இப்படி எந்த அளவுக்கு சன்னடைறோமோ அந்த அளவுக்கு பகவான் அழைக்கணும் இப்படி சொல்லலாம். எந்த அளவுக்கு சன்னடைறோமோ அந்த அளவுக்கு பகவான் அழைக்கணும் இல்லையா? அப்போ இங்க என்ன பாயிண்ட்னா, பிரம்மா வந்து அவருக்கு ஒத்துக்கிற, பிரம்மாவுக்கு வந்து நம்ம ஏற்கனவே இந்த எபிசோட்ல இந்த அத்தியாயத்துல என்ன பார்க்க போறோம்னா, பிரம்மாவுக்கு பெரிய அகங்காரம் கிடையாது, பிரம்மா கர்வம் இல்லை, ஆணவம் கிடையாது. பிரம்மா ஒத்துக்கிறாரு, நான் பகவான் தான் வந்தேன், பகவான் தான் என்ன படிச்சாரு, நான் படைப்பாளி இல்ல, பகவான் தான் என்ன படிச்சாரு, நான் பகவான் தான் வந்தேன். இப்போ நான் வந்தப்போ ஒண்ணுமே எனக்கு தெரியல, அப்ப சந்திரனோ சூரியனோ கிடையாது, எல்லாம் இருளா இருந்தது, யாருக்கு பிரார்த்தனை பண்ணணும் தெரியாது. இப்போ நம்ம கோயில் வந்து கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்றோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், ஆச்சாரியத்தை பிரார்த்தனை பண்றோம். இங்க என்ன சொல்ற பிரபுபாதர் வந்து, பிரம்மதேவருக்கு வெளியிலிருந்து குருவை பெறும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பாத்தீங்களா? சோ நம்ம எவ்வளவு பாக்கியம் இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கணும். பிரம்மாவுக்கு குரு இல்ல, ஏன்னா படைப்பின் முதல் ஜீவராத்மா பிரம்மாதான், படைப்பின் முதல் ஜீவாத்மா பிரம்மாதான், பிரம்மா குரு கிடையாது. ஆனா நம்ம குரு தேடி, நம்ம தேடி குரு வர பாருங்க, எவ்வளவு அன்பார்ச்சுனேட், எவ்வளவு துரதிருஷ்டசாலிங்க. குரு நம்மளை தேடி வந்தாலும் ஏத்துக்க தயங்கணும். இப்பவே தீட்சை வாங்கலாம், இல்ல கொஞ்ச நாள் கூட போட்டுக்கலாம், இல்ல அப்புறமா வாங்கிக்கலாமா, இல்ல இன்னொன்னு பக்குவமான கூட வாங்கிக்கலாமா. அந்த குரு தேடி வர 14 நாள் தேவை பண்ணுங்க, 4 பேருமே கடைப்பிடிக்கும் டீச்சர் கொடுக்குறாரு. அன்னைக்கு வந்து பிரம்மாவுக்கு குரு கிடையாது. இந்த படைப்புல வந்து பிரம்மா மட்டும்தான் இருக்காரு, யாருமே இல்லை. சந்திரனோ சூரியனோ எதுவுமே இல்லை, எல்லாம் இருள் சூழ்ந்து இருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களை வந்து கண்ணை கட்டி கொண்டு போய் நான் நடுக்காட்டுல விட்டேன், அந்த ராத்திரியில கண்ணை அவுத்து விட்டேன், என்ன பண்றீங்க, எந்த திசையில போகணும், எங்க இருக்க ஒண்ணும் புரியா, ஒரே குழப்பமா இருக்கு, அங்கே பேசாம உட்காந்து ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சுச்சுவேஷன் தான் பிரம்மாவுக்கு இருக்கு. என்ன என்ன நடக்குதுன்னா, எனக்கு ரொம்ப அழகான பிரார்த்தனை. இங்க மைத்ரேயர் என்ன சொல்றாரு, ரியலைசேஷன், பிரம்மாவுடைய அனுபவத்தை வந்து இங்க மைத்ரேயர் சொல்றாரு. என்ன நடந்தது, இந்த மாதிரி பகவான் தான் ஆதாரம், சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம், பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அப்போ தனது பிறப்புக்கும் ஆதாரம் என் பகவானே, அந்த முழுமுதற் கடவுளே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தனது பிறப்புக்கு ஆதாரம் என்பதை நினைவு கூர்ந்த பிரம்மா, அவர் இதன் மனம் வாக்கு இதனால வந்து எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ண முடியுமோ, பகவானே எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்னால என்ன பண்றது தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, நான் என்ன செய்யணும், நான் யாரு, நான் எங்க இருக்கேன், நான் எங்க உட்கார்ந்து இருக்கேன், என்னுடைய டியூட்டி என்ன, என்னோட வேலை என்ன, ஒண்ணுமே புரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி நமக்கு இருந்தா. பிரம்மா என்ன பண்றாரு, பகவான் பிரார்த்தனை பண்றாரு. அப்ப என்ன, அப்ப குரு இல்ல இருக்கு. சோ நமக்காவது ஏதோ சந்தேகம் குரு போய் கேட்போம். ஒரு குரு இருக்காருன்னா, ஒரு ஆன்மீக குரு இருந்தா சீக்ஷா குரு தீக்ஷா குருலாம் இருக்காரு, சந்தேகம் கேட்போம். பிரம்மா யாருக்கு கேட்பாரு, யாருமே இல்லை. சோ என்னாச்சு, பிரம்மா வந்து பகவான் மேல சக்தி பண்ணதுனால
அவர் இதயத்தில் இருந்து கொண்டே பகவானுக்கு எழுதினார். ஏனே பிரம்ம ஹிருதயாதி கவையில் எந்தி அசுரைக, பிரம்மாவோட இதயத்தில் இருந்து கொண்டே பகவானுக்கு எழுதினார். இப்படி இங்க பொருள் ரொம்ப அழகா சொல்றாரு. அகத்தில் இருக்கும் குருவுக்கும் புறத்தில் இருக்கும் குருவும் இருவரும் பகவானின் பிரதிநிதிகளே ஆவர். புரிஞ்சுதா? அகத்தில் இருக்கும் குரு யாரு? அகத்தில் குரு பரமாத்மா. புறத்தில் இருக்கிற குரு யாரு? பரமாத்மாவுடைய எக்ஸ்பான்ஷன். அப்போ ரெண்டு பேருக்கு வித்தியாசம். ரெண்டு பேருமே பகவானை பிரதிநிதிகள். இதயத்தில் இருக்கிற பரமாத்மா தான் முன்னாடி ஆன்மீக குருவா இருக்கு. சோ அதனால நாம ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம். நம்ம இதயத்திலே கிருஷ்ண பரமாத்மா இருக்காரு, முன்னாடி ஆன்மீக குரு அனுப்பிச்சு வைக்கிறாரு, ஆன்மீக குரு பகவானை பிரதிநிதியா இருக்காரு, பகவான் சாப்பிட்டு பகவத்கீதை கொடுத்திருக்காரு, பாகவம் கொடுத்திருக்காரு. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனை, நம்ம எப்படி பிரார்த்தனை செய்யணும், எந்த மாதிரி பகவான் அன்பு செய்யணும், எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும், எப்படிலாம் வழிபடணும், எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா பிரம்மன் ஆச்சாரியர், அதுக்கு சம்பிரதாயத்திலே பிரதான ஆச்சாரியர், பூர்வாச்சாரியர். அவர் தன் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை நமக்கு சொல்றாரு. அவர் எப்படி பகவானை பார்த்தாரு, பகவான் எப்படி இருந்தாரு, அவருக்கு எப்படி பிரார்த்தனை செஞ்சாரு. ரொம்ப அழகான இது. பிரம்மதேவரின் ஞானம் ஒளிவதற்கு காரணம் பகவான் அவர் இதயத்தில் அமர்ந்திருந்தாரு. பிரம்மாக்கு எப்படி ஞானம் வந்தது? ஏனே பிரம்மஹிருதயாதிகமையை சொல்லுங்க. பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டே அகம் அஜ்ஞானஜம் தமக பேசும் தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நமசியாம் ஆத்மாவத்து ஞான கீகேன பாஷதா. அவர் இதயத்தில் இருந்து கொண்டே நான் அறியாமை போட்டுள்ளார். பிரம்மா இருந்துதா? பிரம்மான் இதயத்தில் இருந்து கொண்டே அவர் வேற ஞானத்தை சொல்லிவிட்டார். சோ படைப்புக்கு படைக்கப்பட்ட பிறகு பிரம்மதேவரால் தனது தோற்றத்தின் ஆதாரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் தவத்தினாலும் மனதினை ஒருமுகப்படுத்திய தன்மையினாலும் தனது பிறப்பின் ஆதாரத்தினை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. எப்படி அறிஞ்சிக்க முடிஞ்சது? பக்தி தோன்றினால. பக்தி தோன்று தவம்னா சும்மா எதையோ தவம் பண்ணாரு. பகவான் தவப்பட்டார். பகவான் மனதை ஒருமுகப்படுத்தினார். எப்படி பிரம்மா மனதை ஒருமுகப்படுத்தினார் பகவான் மேல? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. பிரம்மாவுடைய ஜெபமாலை இருக்கா? பாத்தீங்களா? பிரம்மாவுடைய போட்டோ வளர்ந்துருக்காது. இல்ல ஜெபமாலை இருக்கா? என்ன ஜெபம் பண்றாரு? ஹரே கிருஷ்ண மந்திரம். இது சம்பிரதாயம் இல்லையா? இந்த சம்பிரதாயம் நம்ம மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் பிரம்மாசிவன் போன்ற தேவனால் உச்சரிக்கும் சாதாரண மந்திரம். மகாமந்திரம். சோ பிரம்மா பக்தி தொண்டு பண்ணி பகவான மனதில் ஒருநிலைப்படுத்தி அது பண்ணனால அவருக்கு முடிச்சிருக்கு. தன்னுடைய பிறப்பின் ஆதாரத்தை தான் அறிந்து கொள்ள முடியும். இவ்வாறு அதிகாரப்பூர்வமான பிரதிநிதிகளுடன் தொடர்பு கொள்ளாமல் ஒருவரால் ஆன்மீக குரு ஆக முடியாது. ஆன்மீக குரு ஆகும்னா அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்திலிருந்து அந்த விசேஷம் வரணும். பிரம்மதேவருக்கு வெளியிலிருந்து குருவினை பெறும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் படைப்பின் ஆரம்பத்தில் பிரபஞ்சம் இருந்த ஒரே உயிர்வாழி பிரம்மதேவர் பெற்றார். அப்போ அவருக்கு அசோசியேஷன் கிடையாது. பாருங்க, பிரம்மாவுக்கு நமக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்ப நம்ம பக்தர் சங்கம் இருக்கு, இஸ்கான் டெம்பிள் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, சாதுபடி கைடன்ஸ் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க, ஆன்மீக குரு இருக்காரு. இது எதுவும் பிரம்மா கிடையாது. பிரம்மாவுக்கு பக்தர் சங்கம் கிடையாது, பிரம்மாவுக்கு குரு கிடையாது. ஆனா பிரம்மாவுக்கு பிரம்மா எப்படி பிரம்மா இவ்வளவு பெரிய ஆச்சரியா சம்பிரதாயத்தில் இருக்காரு, எப்படி பிரம்மா ஒரு தூய பக்தரா இருக்காரு, எப்படி பிரம்மான ஒரு தூய பக்தரா இருக்க முடிச்சது, எப்படி பிரம்மா இந்த சம்பிரதாயத்துல பிரதான ஆச்சரியா இருக்காரு? பகவானே கருணையாக. பகவானே கருணையாக. மாமேவே பிரபத்தியந்தே. மாமேவே கிருஷ்ணாவை சரணடிச்சதுனால பிரம்மதாவனால நான் யாருங்கிறத உணர முடியுது. ஆகினால் அவரது பிரார்த்தனைகளில் மிகவும் மகிழ்ந்த பகவான். சோ பிரம்மனின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த பகவான் பிரம்மதேவனின் அகத்தில் உள்ள இருந்து அவரை எல்லாவற்றையும் ஞானத்துடன் விளங்க செய்தார். சோ பிரம்மதேவர் பல்வேறு உலகங்களை நிர்மாணித்தல் மற்றும் அவற்றின் திட்டமிடுதல் போன்றவற்றை ஆர்வமும், அதாவது பிரம்மாவுக்கு சேவை பண்ற ஆர்வம் இருக்கு. பகவான் சர்வீஸ் கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் சேவை பண்ற ஆர்வம் இருக்கு, இன்னொரு பக்கம் பிரளய வெள்ளத்தை கண்டு கவலையில் இருக்கு.
நான் வந்து இவ்வளவு கிரியேட் பண்றேன், பிரளயத்தெல்லாம் மூழ்கி போயிருமே, என்ன ஆகும் அப்படின்னு கவலைப்படுறாரு. இதை வந்து பகவான் புரிஞ்சுட்டாரு. ஏன்னா பிரம்மாவுடைய மனதில் என்ன கேட்குது பகவானோட புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பிரம்மதேவரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட பகவான் அவரிடம் எழுந்துள்ள மாயையின் போக்கும் மாயையினை போக்கும் நோக்கத்தில் மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து பேசினார். பிரம்மாவோட இதயத்துல இப்போ கவலை, இந்த கவலை அவசியம் இல்லை. ஏன்னா கிரியேஷனுடைய பொறுப்பு பிரம்மாவுக்கு. அப்ப அனிகிலேஷன் நடக்கும், படைப்புன்னு தான் அழிவு இருக்கும். அதை நீங்க கவலைப்படணும், இவன் டியூட்டி மட்டும் பண்ணு. அதான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல ஸ்லோகம் சொல்றேன். அதனால ஒரு பக்தனுக்கு குழப்பம் வரும்போது, கவலை வரும்போது பகவான் அவருக்கு அது போக்கி விடுறாரு. எப்படி போக்குறாரு? ஒரு பக்தனுக்கு குழப்பமும் கவலை வந்தா பகவான் எப்படி போக்குவாரு? சாஸ்திரம், பகவத்கீதா, பாகவதம் இருக்கு, குருமார்கள் இருக்காங்க, சாதுக்கள் சங்கம் இருக்கு, பகவானை தரிசனம் இருக்கு. அன்னைக்கு படிச்சோம், பகவானை தாமரை திருப்பாத தரிசனம் பண்ணிட்டா எல்லா கவலையும் போயிடுச்சு. பினிஷ், எவ்ரிதிங் இஸ் பினிஷ், எல்லாம் கிளியர். பகவானின் கருணையாலேயே பிரம்மதேவரால் இந்த கடுமையான பணியை நிறைவேற்ற முடிந்தது. நமக்கு என்ன வேணாலும் என்ன வேணாலும் ஒரு டஃப்பான சர்வீஸ் வரலாம். ரோப்பா வந்து உலகத்தையே ரிஷபத்தில் மாற்றினார். எப்படி முடிஞ்சது? பகவானை கருணையால, குருவனை கருணையால. அதனால் விதாதா அது ஒழுங்குமுறைப்படுத்துவரின் வேலைத்திறனை கண்டு அனைவரும் ஆச்சரியமே அடைகிறார். பகவான் நினைச்சாருன்னா ஒரு பக்தனுக்கு சக்தி கொடுக்க முடியும். பிரம்மாவுக்கு சக்தி கொடுத்து யாரும் பண்ண முடியாத வேலை பண்ண வச்சாரு. பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிற பண்பு எப்படி ஒரு சாதாரண ஜீவாத்மா எப்படி பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியும், எப்படி உயிர்வாழிகளை படைக்க முடியும்? ஒரு கிருஷ்ணன் சக்தி கொடுக்குறாரு. எம்பவர், பிரம்மவாஸ் எம்பவர் பீடா கிருஷ்ணன், சத்தியாவேஷம். கிருஷ்ண சக்தி நடிப்பினா தரப்படும், பகவான சக்தி அளிக்க முடியாம இது நடக்காது. அதனால எப்பவுமே நம்ம கிருஷ்ணாவுடைய கருணையை நம்பிட்டு பிரம்மா பிரம்மா வந்து எல்லா சூழ்நிலையும் கிருஷ்ணாவுடைய கருணையை நம்பிட்டார். ஹரே கிருஷ்ணா. गंगा श्रीमद भागवतम की जय, श्री गोपाल की जय. உங்களுக்கு ஏதாவது